படி என்னும் சத்தியவாக்கு படிகள். இந்த படிகளில் நின்று செய்யப்படும் சத்தியத்திற்கு அளவற்ற மதிப்பு என்பது நம்பிக்கை. தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை. படம் எடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவத்தை தாங்கி நிற்பது சிறப்பு. அப்புறம் இந்த மலை மேல ஃபுல்லாவே பாம்புகளை செதுக்கி வச்சிருக்காங்க. நம் புகழை நமதென்று உலகறிய செய்வோம். நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்பதோஷம், கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த புராதன மலைக்கோவிலானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஹரீஸ்வரராகிய இறைவனின் இந்த அரிய காட்சி உலகத்தில் இக்கோவிலில் மட்டுமே காண முடிகிறது. ஒரு வகை பாசானத்தால் உருவானதாக கருதப்படும் ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்த போது ஏற்பட்ட காயத்தில் இருந்து இரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதாலும் இப்பெயர் வந்ததாக சொல்வார்கள். இம்மலைக்கு நாககிரி வாயுமலை என்றும் பெயர்கள் இவ்வழியே வந்தது. இதனால் கோபம் அடைந்த பார்வதி தேவி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள். இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரையும் அந்த லிங்கத்தின் முன்பாக உள்ள மரகத லிங்கத்தையும் வழிபட நினைத்தார் பிருங்கி முனிவர். அவர் தினமும் அதிகாலையில் அங்கு வந்து மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து காலை நேரத்தில் மட்டுமே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் உச்சியில் பாண்டேஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம். உச்சி பிள்ளையார் கோவில் எனவும் இத்திருக்கோவில் அழைக்கப்படுகிறது. வந்தியா பாடன சிகரம் என்றும் வேறொரு பெயரும் உண்டு. நாங்க போன அன்னைக்கு எங்களால தரிசனம் பண்ண முடியல. உச்சி பிள்ளையார வெயிலும் ஆகும். என் மகரு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு தியான சக்தியை பெருகிட்டு தான் கண் விழிப்பாரு போல இருக்கு. அவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் தன் கணவருடன் செல்லும் களிப்பின் மிகுதியால் தன் திருக்கரங்களால் இறைவன் அவமையற்ற எனது இடப்பாகத்தை வழங்கி அருளுவேன் என்று கூறி சென்றார். இது நமக்கான பொக்கிஷம். இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதே கம்பீரத்துடனும் அழகுடனும் நாம் பேணி காப்போம். நம்மளுடைய போன வீடியோல நம்ம தரிசனம் பண்ண மகுடேஸ்வரர் திருக்கோவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி செதுக்கி வைத்த நார்னியா திரைப்பட சிற்பங்கள், இந்த மாதிரி பல பிரமிப்பூட்டும் விஷயங்களை தரிசனம் பண்ண நாம நேரா வந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மீது அருள்பாலிக்கும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு. இந்த கோவிலை பற்றி வர்ணிக்க தகுதி இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையே நமக்கு உருவாக்கிடும். நம் தமிழர்களை பெருமைப்படுத்தும் அதிசயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நம் புகழை நமதென்று உலகறிய செய்வோம். ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது 4வது தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 208வது தேவார தலம் ஆகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இந்த அழகிய கோவிலையும் அதன் சிறப்பம்சங்களையும் நம் விழிப்புதுங்க தரிசித்து கேட்டறிந்து கொண்டாடுவோம். சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில்கள் திருச்செங்கோடு மற்றும் திருநெல்வேலியில் உள்ள வாசுதேவநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ளன. இறைவனின் பாதத்தின் கீழ் தேவ தீர்த்தம் உள்ளது. இத்தலம் 1901 அடி உயரம் கொண்டது. இந்த மலையில் ஏற 1200 படிக்கட்டுகள் உள்ளன. படி ஏற முடியாதவர்கள் கோவில் வரை வாகனத்தில் செல்லலாம். எனக்கு கோவிலுள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல தலையெல்லாம் கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி படம் பிடிச்சு பக்தர்களுக்கு காட்ட போறேன்னு என் தலையே சுத்திருச்சு. கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாகதோஷம், ராகுதோஷம், கால சர்ப்பதோஷம், கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். முதல்ல நம்ம தலவரலாற்றிலிருந்து ஆரம்பிப்போம். திருச்செங்கோடு வேத காலங்களில் திருக்கொடிமாட செங்குன்றூர் என அழைக்கப்பட்டது. தேவாரம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகள் செங்கோடு என திருச்செங்கோட்டை குறிப்பிடுகிறார். பிருங்கி முனிவர் மற்றும் அருணகிரிநாதர் போன்றோர்களின் சிலைகள் திருக்கோவிலுக்கு உள்ளே அமைந்துள்ளன. சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் இந்த புராதன மலைக்கோவிலானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என குறிப்பு இடம்பெற்றுள்ளன. இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் மலை மேலிருந்து அனைத்து மக்களுக்கும் காட்சியளித்து வருகிறார். மூலவராகிய அர்த்தநாரீஸ்வரர்
ஆண் பாதி பெண் பாதி வடிவம் கொண்டு மாதொரு பாகனாக காட்சியளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரராகிய இறைவனின் இந்த அரிய காட்சி உலகத்தில் இக்கோவிலில் மட்டுமே காண முடிகிறது. இத்திருக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக அறியப்பட்டாலும் எந்த காலகட்டத்தில் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை. இங்கு அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலவர், ஆதிகேசவ பெருமாள் ஆகிய மூவரும் மும்மூர்த்திகளாக இக்கோவிலில் எழுந்தருளியுள்ளனர். கருவறையில் குடிக்கொண்டுள்ள அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஒரு வகை பாசானத்தால் உருவானதாக கருதப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரரை திருஞான சம்பந்தரும் செங்கோட்டு வேலவரை அருணகிரிநாதரும் பாடியுள்ளனர். முன்னொரு காலத்தில் ஆதிசேடனுக்கும் வாயு தேவனுக்கும் தானே வலியோன் என்ற பிணக்கு உண்டாகி அவர்கள் இருவருக்கும் எழுந்த போரில் விண்ணில் பறந்து வந்த மேருமலையின் சிகரங்களில் ஒன்று 3 துண்டுகளாகி அவற்றில் ஒரு பாகம் ஆதிசேடனின் சிரத்துடன் திருச்செங்கோடு நகரின் தென்கிழக்கு பகுதியின் மலை மீது விழுந்தது. அவ்வாறு விழுந்த இடமே திருச்செங்கோடு மலையாக உருவானது என்று புராண வரலாறு கூறுகின்றது. மேலும் இத்தலத்திற்கு நாகமலை, சேடமலை, வாயுமலை முதலான பல சிறப்பு பெயர்களும் அமையப்பெற்றது. இது மட்டுமன்றி பார்வதி தேவியார் இடப்பாகம் பெற்ற வரலாறு, பிருங்கி முனிவர் வழிபாடு போன்ற பல சிறப்புகளை இத்திருக்கோவில் பெற்றுள்ளது. திருவிளையாடல்களும் இத்தலத்தில் நிகழ்ந்துள்ளது. ஆன்மாக்கள் செய்யும் பாவங்களை போக்கும் புனித தீர்த்தங்களான தேவ தீர்த்தம், நாக தீர்த்தம், குமார தீர்த்தம், பாபநாச தீர்த்தம் முதலான பல தீர்த்த சிறப்புகளை பெற்றது இத்திருத்தலமாகும். திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் பொருள். மலையின் பெயரே ஊருக்கு அமைந்துவிட்டது. இந்த மலை உருவானதற்கு புராண கதை உண்டு. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இதற்காக ஒரு பந்தயம் கட்டப்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும், வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயம். இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதிகள் பறந்து சென்று பூமியின் பல இடங்களிலும் விழுந்தன. அதில் ஒன்றே திருச்செங்கோட்டு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்த போது ஏற்பட்ட காயத்தில் இருந்து இரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதாலும் இப்பெயர் வந்ததாக சொல்வார்கள். இம்மலைக்கு நாககிரி வாயுமலை என்றும் பெயர்கள் இவ்வழியே வந்தது. சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. இம்மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தல வரலாற்றை தெரிந்து கொள்வோம். பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வழிபடுவார். அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை கண்டு கொள்ள மாட்டார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபம் அடைந்த பார்வதி தேவி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள். இதை அறிந்த சிவபெருமான், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். இடப்பாகத்தில் தான் இதயம் உள்ளது. மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்கேற்ப இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் எனப்பட்டது. அர்த்தநாரி என்றால் இணைந்த வடிவம் என பொருள். இந்த வடிவத்துடன் அவர் பூலோகத்திற்கும் வந்து சில தலங்களில் குடிகொண்டார். அதில் ஒன்றே திருச்செங்கோடு. பிருங்கி முனிவர் வழிபாடு பற்றி தெரிந்து கொள்வோம். இறைவனாகிய சிவபெருமான் பிருங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறல்ல, இருவரும் ஒன்றுதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து சிவலிங்கமாக மாறினார். அந்த லிங்கத்தில் பார்வதி தேவியும் கலந்தார். திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் அர்த்தநாரீஸ்வரரையும் அந்த லிங்கத்தின் முன்பாக உள்ள மரகத லிங்கத்தையும் வழிபட நினைத்தார் பிருங்கி முனிவர். அவர் தினமும் அதிகாலையில் அங்கு வந்து
மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். அதன் பயனாக அவர் மீண்டும் பார்வதி தேவியின் சாபத்திலிருந்து இழந்த சக்தியை திரும்ப பெற்றார். பின்னர் தன்னுடைய சீடர்களுக்கு இங்குள்ள மரகத லிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்து பிருங்கி முனிவர் மார்கழி மாதத்தில் மட்டும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பின் சூரியன் உதிக்கும் முன்பாக அதை பேழையில் வைத்து வழிபட வேண்டும். மற்ற மாதங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படியே இன்றளவும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டுமே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தையே தரிசிக்க முடியும். வாயுவிற்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த யுத்தத்தில் 3 பாகமாக சிதறிய மேருமலையோடு ஆதிசேஷனின் உடலும் 3ஆக பிரிந்தது என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் ஒன்று திருவண்ணாமலை திருத்தலம், மற்றொன்று இலங்கை, இன்னொன்று நாகமலை எனப்படும் திருச்செங்கோடு திருத்தலம் என்று தல புராணம் கூறுகிறது. பல சிறப்புகளும் அதிசயங்களும் நிறைந்த இந்த திருச்செங்கோடு மலையில் 5 தலைகளுடன் கூடிய ஆதிசேஷனின் உருவம் உள்ளது. இதில் மஞ்சளும் குங்குமமும் கலந்து பூசி பக்தர்கள் வழிபடுகின்றனர். இதனால் நாகதோஷம் நீங்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆதிசேஷன் படமெடுத்த நிலையில் லிங்கத்தை தாங்கியிருப்பது சிறப்புக்குரியது. மலை உச்சியில் உள்ள கோவிலின் தீர்த்தத்தை அஷ்டபத்மகுலம் என்று அழைக்கின்றனர். இந்த ஆலயத்தில் சித்திரை 1 தேதியில் படி திருவிழா நடைபெறும். ஒவ்வொரு தூணையும் எவ்வளவு ரசிச்சு யோசிச்சு செதுக்கிருப்பாங்களோ தெரியல. நாம கலை நுணுக்கத்தோட இந்த தூணை ரசிக்கணும்னா குறைஞ்சது 20 நிமிஷமாச்சும் ஆகும். இத்திருக்கோவிலின் கிழக்கு திசையில் சுமார் 350 அடி உயரம் ஏறி செல்ல சிறு குன்றின் உச்சியில் பாண்டேஸ்வரர் திருக்கோவிலை அடையலாம். உச்சி பிள்ளையார் கோவில் எனவும் இத்திருக்கோவில் அழைக்கப்படுகிறது. வந்தியா பாடன சிகரம் என்றும் வேறொரு பெயரும் உண்டு. நாங்க போன அன்னைக்கு எங்களால தரிசனம் பண்ண முடியல. உச்சி பிள்ளையார வெயிலும் அதிகமா இருந்தது, மழையும் மொட்டை மழையா இருந்தது. உயரம் உங்களுக்கு பயமா இல்லனா நீங்க அந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த சிலைகள் ஒவ்வொன்றையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோல விவரிக்கிறேன். சிலைகளை செதுக்கிய சிற்பிகள் ஒவ்வொருவரும் தெய்வத்தின் அருளை பன்மடங்கு பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். பல ஆயிரம் வருடத்திற்கு முற்பட்ட சிற்பங்கள் இன்னும் தன்னுடைய அழகிலும் பொலிவிலும் கம்பீர தோற்றத்துடன் நிலைத்திருக்கிறது. இந்த கோவிலோட அழகை தரிசிக்கணும்னா கோவிலுக்கு சீக்கிரமா போங்க. கோவில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும். என் மகரு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரு தியான சக்தியை பெருகிட்டு தான் கண் விழிப்பாரு போல இருக்கே. அட, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? உமையவள் அன்னை இடப்பாகம் பெற்ற வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். கைலாசபுரியில் இருந்து தங்களை பிரிந்து சென்ற முருகப்பெருமானை நினைத்து உள்ளம் வருந்திய நிலையில் இருந்த சிவபிரான் தன் மனைவி பார்வதி தேவியை அழைத்து கொண்டு இயற்கையை கண்குளிரக் கண்டு தன் மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள எண்ணினார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் தன் கணவருடன் செல்லும் களிப்பின் மிகுதியால் தன் திருக்கரங்களால் இறைவனது 2 கண்களையும் விளையாட்டுத்தனமாய் மூடிவிட்டார். இதனால் சூரியன் ஒரு கண்ணும் சந்திரன் மறு கண்ணுமாய் விளங்கும் சிவபெருமானது கண்களை மூடியதன் பலனால் உலகமே இருளில் மூழ்கியது. இதனால் உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்கள் இன்னல்களுக்கு ஆளாகி அதனால் அன்னைக்கு பாவம் சேர்ந்தது. அந்த பாவத்தை பூவுலகில் பிறந்து கேதாரம், காசி, காஞ்சிபுரம் போன்ற தலங்களில் தவம் மேற்கொள்ள நான் உன்னை வந்து சந்தித்து என்னுடன் அழைத்து செல்வேன் என கூறி அருளினார். இதனால் வருத்தமுற்ற பார்வதி தேவி தனித்தனி உருவாய் உள்ளதாலேயே இத்தனை கஷ்டங்களும் ஆகையால் இறைவனின் சொல்லுக்கிணங்க கேதாரம், காசி, காஞ்சி சென்று எல்லா இடங்களிலும் தவம் புரிந்தார். இவ்வாறாக காஞ்சியில் மணலை கூட்டி சிவலிங்கங்கள் செய்து அதையே சிவபிரானாக எண்ணி தவமியற்றும் வேளையில் பெருவெள்ளம் வந்தது. எங்கே தன் மணல் லிங்கமும் தண்ணீரோடு அடித்து சென்று விடுமோ என பயந்து அதனை கட்டி அணைத்து கொண்டார். இக்காட்சியை கண்ட சிவபிரான் மனமிறங்கி கருணையுடன் வேண்டும் வரம் கேள் என்றார் உமையிடம்.
உலகநாயகி சிவபெருமானிடம் தங்களது திருமேனியில் இடப்பாகம் தந்தருள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, நீ எனது கண்களை மூடிய பாவத்தினை இந்த காஞ்சியில் தவம் புரிந்ததால் நீங்க பெற்றாய். திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு தவம் மேற்கொள்வாயாக என கூறினார். அங்கு தவம் இருந்த தேவியிடம், உனது எண்ணம் அறிந்தேன். ஆனாலும் நிறைவாக நீ செந்நிற மலையான திருச்செங்கோடு சென்று தவமேற்ற எனது இடப்பாகத்தை வழங்கி அருளுவேன் என்று கூறி சென்றார். இதனை நிறைவேற்ற திருச்செங்கோடு சென்று பல காய் கனிகளுடனும் பல்வேறு பூஜை பொருட்களுடனும் புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியில் கேதார கௌரி விரதம் தொடங்கினார் அன்னை. புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தியன்று தேவியின் முன்னே தோன்றி அன்னையின் தவத்தை மெச்சி தனது இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்தருளினார். இத்திருத்தலத்தில் கேதார கௌரி விரதம் 21 நாட்கள் கொண்டாடப்பட்டு புரட்டாசி அமாவாசை அன்று எழுந்திருத்தும் விழா வெகு சிறப்பாக நடைபெறும். தேர்கால் இடர் தவிர்த்து ஊமை பேசிய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். பல காலங்கள் முன்பு கொங்கு நாட்டில் காடம்பாடி என்னும் ஊரில் பாததூளி சுந்தரம் தம்பதியர் சிவபக்தர்களாய் வாழ்ந்து வந்தனர். இவர்களிடத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்து காணப்பட்டாலும் பிள்ளை செல்வம் இல்லாத காரணத்தால் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தனர். பெரியோரின் ஆலோசனைப்படி இந்த திருச்செங்கோடு திருத்தலம் வந்து இத்தல இறைவனை வேண்டி வணங்கி இத்தம்பதியினருக்கு சந்தான பாக்கியம் உண்டானது. அந்த குழந்தைக்கு 3 வயது ஆகியும் பேசும் திறனற்று இருந்தது. இதனை கண்டு மனம் வெதும்பிய பெற்றோர் ஈசன் அருளால் கிடைத்த பிள்ளையை ஈசனிடமே விட்டுவிடுவோம் என்றெண்ணி திருச்செங்கோடு திருத்தலம் வந்தடைந்தனர். இதனிடையே ஏமப்பள்ளி என்னும் ஊரில் எல்லா நற்குணங்களுடன் கூடிய துறவின் மேல் விருப்பமுள்ள சிவபக்தன் வேலப்பன் என்பவர் வாழ்ந்து வந்தார். வேலப்பனது கனவில் வந்த நமச்சிவாயம் தம்முடனே வந்திருந்து தமக்கு பணி செய்து வாழ பணித்தார் சிவபிரான். அதனை ஏற்று சிவனடியாராகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் வேலப்பன். இவர் பல தொண்டுகள் புரிந்தும் இறைவனுக்கு சாமரம் வீசி திருத்தொண்டு புரிந்து வந்தபடியால் அவருக்கு சாமர வேலப்ப பூபதி என்ற பெயரும் உண்டானது. இந்நிலையில் இத்திருத்தலம் வந்தடைந்த காடம்பாடி தம்பதியினர் தம் குழந்தையை இறைவனிடமே ஒப்படைக்க எண்ணியபடி வைகாசி விசாகத்தன்று தேரோட்டம் நடக்கும்போது தேர்காலில் குழந்தையை வைத்துவிட்டனர். தேரை இழுத்து வந்து கொண்டிருந்த வேலப்பன் இத்தம்பதியினரின் செயலைக் கண்டு அதிர்ச்சியுற்று, இக்குழந்தை மாய்ந்தால் என் உயிரும் சேர்ந்து போகட்டும் என்று வேண்ட அதிசயிக்கத்தக்க வகையில் ஓடி வந்து கொண்டிருந்த தேர் சக்கரம் பாலகனின் தலையை தாண்டி சென்றது. பேசாத குழந்தையும் இதழ் விரித்து பேசத் தொடங்கியது. இதெல்லாம் அந்த காலத்துல செவி வழி கதையா சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் நிறைய அதிசயம் பண்ணுவாரு. மூட பழக்கமா எதையும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. நியாயமான வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு வேண்ட மட்டும் செய்யுங்க. திருஞான சம்பந்தர் அருளிய திருநீலகண்ட பதிகம். ஞானசம்பந்தர் பெருமான் திருச்செங்கோடு வந்து சில காலம் தங்கியிருந்து சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட பருவ மாற்றத்தால் மக்களை குளிர்ச்சுரம் பிடித்து கொண்டது. இதனை கண்டு மனம் வாடிய ஞானசம்பந்தர் இந்த சுரம் என்னும் உடல் உபாதை நீங்கிட இத்தலத்திலேயே பெருமான் முன்பு பதிகம் பாடினார். இத்தலத்தில் ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற இப்பதிகத்தை இறை அன்புடன் ஓதி வந்தால் தீவினையால் வரும் நோய்கள் நம்மை பாதிக்காது என்பது தெய்வீக நம்பிக்கை. இங்கு மூலவராக அர்த்தநாரீஸ்வரர், தாயார் பாகம் பிரியால், தல விருட்சமாக இலுப்பை, தீர்த்தமாக தேவ தீர்த்தம். புராண பெயர் திருக்கொடிமாட செங்குன்றூர், ஊர் திருச்செங்கோடு, மாவட்டம் நாமக்கல். இத்தலத்தில் நடந்ததாக கூறப்படும் இன்னொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்வோம். இங்கு வாழ்ந்த குணசீலர் என்ற புலவருக்காக செங்கோட்டு வேலவர் நம் முருகப்பெருமான் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து குணசீலரின் கடை மாணாக்கர் என்று தன்னை கூறிக்கொண்டாராம். பாண்டி புலவரேறு என்பவர் சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலமெனில் அமரில் படம் விடுத்து ஆடாததென்னே என்று வியந்து பாடி அதற்கு மேல் எழுத முடியாது திண்டாடினாராம்.
அப்போது சிறுவனாக வந்த வேலவன் அஃது ஆய்ந்திலையோ நமரன் குரவள்ளி பங்கன் எழுக்கரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே என பாட்டினை முடித்து அப்புலவரை திரும்பி போகும்படி செய்தார் என்ற செய்தி இம்மலை அடிவாரத்தில் நிகழ்ந்ததாகும் என்று சொல்லப்படுகிறது. இத்தலம் சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம். மேல மாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை பார்ப்பதற்கு நாகம் போல் இருப்பதால் நாகாசலம் நாககிரி என்றும் பெயர் உண்டு. இத்தலம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம் தேவாரம் மட்டுமன்றி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் உள்ளன. அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் திருமேனி லிங்க வடிவமில்லை, பாதி புடவை பாதி வேஷ்டி அலங்காரம். இந்த கோலத்திலேயே மூலவர் காட்சி தருகிறார். முழு வடிவமும் வெள்ளை பாஷாணத்தால் ஆனது. இறைவனின் திருவடியின் கீழ் சுரக்கப்படும் தேவதீர்த்தம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் பிருங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது. கோவில தரிசனம் பண்றவங்க நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. கோவில் நிர்வாகம் மலைக்கு மேல் செல்ல கட்டண பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றமளிக்கிறது, வேறு இடத்தில் பெண் போல் தோற்றமளிக்கிறது. விரண்மிண்ட நாயனார் அவதரித்த தலம். இங்கு நடராஜர் சந்நிதிக்கு அருகே தலவிருட்சமான இலுப்பை மரம் உள்ளது. பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சக்தி நிலைகள், மூலஸ்தான கருவறை, கொடிமரம் என இவற்றிற்கு அடுத்து ஸ்தல விருட்சம் மிக முக்கியமான ஒன்றாகும். இத்திருக்கோவிலில் நடராஜருக்கும் சஹஸ்ரலிங்கத்திற்கும் இடையே இக்கோவிலின் தலவிருட்சமான இலுப்பை மரம் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும். பக்தர்கள் தங்களது வாழ்வு வளம் பெற இந்த புனித மரத்தினையும் சுற்றி வந்து வழிபட்டு நலன் பெறுகின்றனர். வீடியோவை முழுசா பாருங்க. கோவிலோட முழு விவரங்களையும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்க ஒவ்வொரு தூணுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கு மண்டபத்தின் தரையில் ஆமை மீது ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மேற்பகுதி மரத்தால் செய்யப்பட்டது. திருவிழா காலங்களில் உற்சவ பெருமானை இந்த மண்டபத்தில் வைத்துதான் பூஜைகள் நடைபெறும். இக்கோவிலுக்கு எப்படி நாம் செல்லலாம்? சேலம், ஈரோடு, நாமக்கல் முதலிய ஊர்களில் இருந்து பேருந்தில் செல்லலாம். ஈரோட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் நாமக்கல்லில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண வர்றவங்க ஒரு நாள் முழுக்க இருக்க மாதிரி வாங்க. இங்க இருந்து மேல உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்கு. மலை அடிவாரத்துல கைலாசநாதர் திருக்கோவிலும் இருக்கு. இதே அளவு பிரம்மாண்டத்தோட அடிவாரத்துல இருக்க சிவன் கோவிலும் இருக்கு. அந்த கோவிலை அடுத்த வீடியோல நாம தரிசிப்போம்.
இந்த வீடியோல இந்த சிற்பங்களை மேலோட்டமா தான் நம்ம தரிசனம் பண்றோம். அப்படி பண்ணும்போதே கொள்ளை அழகு. இந்த கோவில்ல கூட்டம் இல்லைனாலும் நமக்கு நேரம் செலவழிக்க நிறைய இருக்கு. ரசனை இல்லாத மூடனுக்கும் ரசிக்க தோன்றும். இது நமக்கான பொக்கிஷம். இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதே கம்பீரத்துடனும் அழகுடனும் நாம் பேணி காப்போம். கோவில முழுசா தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. நாம அப்படியே மெதுவா கீழே இறங்கி மிகப்பெரிய பாம்பு சிற்பத்தை தரிசனம் பண்ண போலாம். இங்கிருந்து திருச்செங்கோடு நகரத்தின் அழக ரசிக்கலாம். நாங்க போன அன்னைக்கு வெயில் பயங்கர கொடுமையா இருந்தது. அதனாலதான் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போக முடியல. இன்னொரு முறை நாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு உச்சி பிள்ளையார் கோவிலையும் படம் பிடிச்சு காட்டுறேன். இப்ப நம்ம மலையை விட்டு கீழே இறங்கி மிகப்பெரிய ஆதிசேஷனை தரிசனம் பண்ண போலாம். குறுகலான பாதை வழியா நாங்க எங்க வாகனத்திலேயே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் நந்தி கோவில்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா நந்தி மலைக்கும் நாகமலைக்கும் இடையே ஒரு பள்ளம் இருக்கு. அதுவே நாகர் பள்ளம்னு சொல்றாங்க. இங்க 5 தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவமும் 60 அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெய்சிலிர்க்க வைப்பதாய் அமைந்துள்ளது. இங்கு நாகரின் முழு உடலிலும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசி உள்ளனர். இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை. படம் எடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவத்தை தாங்கி நிற்பது சிறப்பு. அப்புறம் இந்த மலை மேல ஃபுல்லாவே பாம்புகளை செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் இல்ல, இந்த பாறைகளை சுற்றிலுமே நிறைய பாம்புகள் இருப்பது போன்று செதுக்கி இருக்காங்க. இந்த வழி படி வழியா மலைக்கு போற வழி. இதற்கப்புறம் உயரே சென்றால் சிங்க மண்டபம் இருக்கு. இதற்கு அடுத்து அமைந்துள்ளது 60ஆம் படி என்னும் சத்திய வாக்கு படிகள். இந்த படிகளில் நின்று செய்யப்படும் சத்தியத்திற்கு அளவற்ற மதிப்பு என்பது நம்பிக்கை. இந்த படிகளின் மேல் நின்று யாரும் பொய்யாக சத்தியம் செய்ய முடியாது. பல்வேறு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இந்த படிகளின் மேல் செய்யப்படும் சத்தியத்தினால் முடிவுக்கு வருகின்றது. இப்படியும் ஒரு நம்பிக்கை இங்க இருக்கும் பக்தர்களுக்கு இருக்கு. நம்ம வாகனத்திலேயே போயிட்டு வந்தனால அந்த இடத்துல நம்மளால தரிசனம் பண்ண முடியல. இன்னொரு முறை போய் பார்க்கலாம். மலை ஏற நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும், இறங்குறது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். கோவில் பேருந்துகளும் மலைக்கு மேல கூட்டிட்டு போய் விடுறாங்க. அப்படி மலைக்கு மேலே ஏறும்போது அந்த வாகனத்தை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நடந்து வந்து இந்த இடத்தெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு பாம்பு சிற்பங்கள் எல்லா இடத்துலயும் வடிச்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. மாலை 6 மணிக்கே கோவில் நடைய சாத்திடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் படி வழியா போறவங்க விடியற் காலை பொழுத பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நம்ம மலை அடிவாரத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு கைலாசநாதரை தரிசனம் பண்ண போயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. இந்த கோவிலை அடுத்த வீடியோல தரிசிக்கலாம்.